ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்கழி முதல் வெள்ளிக்கிழமை. ஸோ இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து எளிமையான முறையில தான் நான் பூஜை பண்ணியிருந்தேன். ஸோ அத வந்து உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். வெள்ளிக்கிழமை டே வந்து ஸ்டார்ட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, 3:40க்குலாம் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நேத்து வியாழக்கிழமை நான் எந்த ஒர்க்குமே பண்ணல. பசங்களுக்கு வந்து லீவ் விட ஆரம்பிச்சுட்டாங்க. நேத்து தான் லாஸ்ட் எக்ஸாம். முடிஞ்சதுமே அவங்கள வந்து பார்க் கூட்டிட்டு போணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்கள ஈவினிங் வந்து பார்க் கூட்டிட்டு போயிட்டு, அப்படியே எங்க வீட்டு கடைக்கும் கூட்டிட்டு போயிருந்தேன். ஸோ அங்கலாம் போயிட்டு ஸ்நாக்ஸு அது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா வந்ததுனால, அ ரொம்ப டயர்டா இருந்தது. ஃபுல்லாவே வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்க மாரியே இருந்துச்சு. அதனால எந்த வேலையுமே செய்ய முடியல. சரி நம்ம நல்லா தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு தூங்கிட்டேன். ஏன்னா நம்ம ரொம்ப டயர்டா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணோம்னா, அந்த நேரம் வந்து நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்மளால சீக்கிரமாவே எழுந்துக்க முடியாது. அதனால சரி நம்ம படுத்துட்டோம்னா, காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல இருந்துச்சு. இப்ப இந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து காலையில சீக்கிரமாவே கண் விழிச்சுருவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து எந்த வேலையுமே செய்யல. வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல இருக்கும்பொழுது, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து விழிப்பு வந்துரும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு காலையில விழிப்பு வந்துருச்சு. அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு விழிப்பு வந்துருச்சு. எழுந்ததுமே ஃபர்ஸ்ட்டு வந்து நான் போய் சுடு தண்ணிய வச்சுட்டு, கிளீன் பண்ணிட்டேன். எல்லா ரூமும் கிளீன் பண்ணிட்டு, வீடெல்லாம் தொடச்சுட்டு, வாசல் பெருக்கிட்டு நான் வந்து கோலம் போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கு டைம் கரெக்ட்டா எனக்கு முடிக்கிறதுக்கு 5 மணி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நான் வந்து வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா, எனக்கு இன்னுமே டைம் ஆகும். ஏன்னா ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே நம்ம ஒர்க் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி எடுத்தோம்னாலும் நமக்கு டைம் ஆகும். அந்த நேரத்தில நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்க ஏத்த முடியாது. அதனால நான் எல்லா வேலைக்கும் முடிச்சுட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ வந்து 5 மணிக்கு நிலைவாசல்ல விளக்கு ஏத்திட்டு, அதுக்கப்புறமா தான் உள்ள வந்து நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்க ஏத்துனேன். ஸோ 5 மணிக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜை ஒர்க் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இப்படி தான் வந்து நான் பிளான் பண்ணுவேன். நான் வந்து நெறைய டைம் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனா 7 நாளைக்கு மேல என்னால பண்ண முடியாது. ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் நெறைய படிக்க படிக்க எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ நம்ம வந்து இயர்லி மார்னிங் எழுந்து பூஜை பண்ணணும்னு நெனைச்சா, அது நம்மளால முடியாத போது அப்படின்னா, அதுக்கு முழு காரணம் பார்த்தீங்கன்னா கர்மா தான். நாம கர்ம வினைகள் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, நம்மளால எதையுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து உண்ம. அப்படி இருக்கும்போது அது தெரிஞ்சுமே நான் வந்து சரி நம்ம இந்த மாரி எழுந்து வழிபடும் பொழுது நம்ம கர்மா கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். எல்லாருக்குமே அவங்கவங்க வாழ்க்கையில கர்மான்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ, அதுதான் வந்து நம்மள வந்து வாட்டி வதக்குறது. அப்படி வந்து கர்மா வந்து நம்ம இயர்லி மார்னிங் எழுந்துக்கணும்னு நெனைக்கும்போது, நம்மளால எழுந்துக்க முடியல அப்படின்னா, அது வந்து நம்மள புஷ் பண்ணுது. அப்போ அதையும் மீறி அதாவது நம்மள நாமளே கட்டுப்படுத்தி எழுந்துக்கிறது தான் வந்து சக்சஸ். அத நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லா சக்சஸும் நம்மள தேடி வந்துரும். ஸோ அததான் நான் பிராக்டிஸ் பண்றேன் இப்போதைக்கு. நான் வந்து எந்த வேண்டுதலும் நிறைவேறணும், இது நடக்கணும், அது நடக்கணும்னு எதையுமே மைண்ட்ல வச்சுக்கல. என்ன நான் ஃபர்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அத வந்து நான் ஒரு 6 டேஸா கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். இருந்தாலும் அத நான் அப்படியே கன்டின்யூ பண்ணணும். நடுவுல வந்து எங்கேயுமே வந்து அப்படியே நின்னுடக்கூடாது அப்படின்னு மட்டும் தான் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். அ இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில எழுந்து பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா நம்மள ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ணணும். அப்பதான் நம்மளால இந்த விளக்கு கூட ஏத்த முடியும். கர்மா அப்படிங்கிறது அது ஒரு சைடு. நம்மள ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரோல் பண்றோம் இல்லையா? அதையும் நம்ம பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த கர்ம வினைகளிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னா, இந்த விளக்கு ஏத்துறது தான். இத நம்ம ஏத்தினாலே போதும், நம்மளுடைய கர்மா கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து செய்கிற தானங்கள், நன்மைகள் எல்லாமே வந்து நம்மளுடைய கர்மாவ கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சுரும். ஸோ நேத்திக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா, சனி பெயர்ச்சி ஆரம்பமாச்சு. ஸோ அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு தாட் வந்தது. அதாவது நம்ம பிரம்ம முகூர்த்தத்து நேரத்தில எழுந்துக்கிறதுனால தான், இந்த மைண்ட் எல்லாமே நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால எல்லாமே யோசிக்க ஆரம்பிக்குது. நான் வந்து மத்த நாட்கள்ல இருக்கும்போது நமக்கு எல்லாமே டைம் டிலே ஆகும். அப்போ வீட்ல இருக்கிற வேலைகள், மற்ற ஒர்க்கு, ஆஃபீஸ் ஒர்க் இது எல்லாமே மைண்ட்ல ஓடுறதுனால, தனிப்பட்டு வேற எதுவுமே செய்யறதுக்கு நமக்கு சிந்திக்கவே தோணாது. இந்த நேரத்தில எழுந்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நமக்கு மைண்ட் வந்து அவ்ளோ ரிலாக்ஸா இருக்கிறதுனால, நெறைய சிந்தனைகள் புதுசா செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அதிகமாவே ஆயிருக்கு. இது வந்து நான் ஷார்ட்ல கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி எனக்கு தோன்றுனது தான், நம்ம கர்மாவ எப்படி
கரைக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு முதல் படி தான் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில எழுந்து தீபம் ஏத்துறது இல்லையா? அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்ற தானம், தர்மம் இது எல்லாமே தான். நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ, இல்ல அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு, நம்ம நெறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, வீட்ல வந்து சமைக்கிறதுக்கே கொஞ்சமான பொருள் தான் இருக்கு. இதிலிருந்து நம்ம எங்க தானம் பண்றது? அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா ஃபேக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிறத என்ன இருக்கோ, அத நம்ம குடுத்தாலே நமக்கு நெறைய வரும். அதுதான் உண்ம. அது நமக்கு தெரியாததுனால தான், நமக்கு இருக்கிறதே அதாவது தனக்கு மிஞ்சி தான் தானமும், தர்மமும் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணிர்றோம், நமக்கு இருக்கிறதே கொஞ்சம். அத வந்து நம்ம குடுத்துட்டோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படின்னு தான் நமக்கு தோணும். எல்லா கஷ்ட சூழ்நிலையிலும் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தோணும். ஸோ எனக்கு மட்டும் தான் தோணுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்குமே இது தோணும். ஆனா, அது கண்டிப்பா நம்ம பீட் பண்ணணும். நாம வந்து நம்மகிட்ட ரூ. 5 இருந்தாலும், அந்த ரூ. 5ல ரூ. 2 எடுத்து வச்சுட்டு, மீதி ரூ. 3 நம்ம செலவு பண்ணணும். அப்படி பண்ணோம்னா, நமக்கு அந்த ரூ. 5ன்றது ரூ. 10 மாறும். ரூ. 10ன்றது நாளைக்கு ரூ. 100 மாறும். ஸோ இப்படி தான் வரும். அப்பதான் நான் யோசிச்சேன். இந்த தாட் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், 20ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆரம்பமாச்சு. அதனால நான் அன்னைக்கு வந்து ஒரு 3 பேருக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா நாம வந்து நம்மளே ஒரு மிடில் கிளாஸ் தான். நம்மளால வந்து ரொம்பலாம் செய்ய முடியாது. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, காலையிலேயே வந்து நான் வந்து ஒரு 3 பேருக்கான டிஃபன் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இட்லி, அதுக்கப்புறம் பொங்கல், கேசரி, வடை, அதுக்கப்புறம் வந்து சட்னி, சாம்பார், ஒரு தண்ணி பாட்டில். அப்புறம் வெத்தல பாக்குல என்னால முடிஞ்ச காசு வச்சு நான் குடுத்தேன். ஸோ ஒரு 3 பேருக்கு நான் குடுத்தேன் அப்டின்னும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறம் தோன்ற ஐடியா பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேருக்குன்றத விட எனக்கு இன்னும் 30 பேருக்கு குடுக்கணும் அப்டின்ற ஒரு ஆர்வம் அதிகமாச்சு. நாளைக்கு 30 பேருங்கிறது 300 பேரா கூட மாறலாம். ஸோ இந்த தாட் வர்றதே நமக்கு வந்து பெரிய விஷயம். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த கர்ம வினைகள் வந்து குறைய ஆரம்பிச்சா தான் இந்த மாரி எண்ணங்களே நமக்கு தோணும். இல்லன்னா தோணவே தோணாது. இத வந்து நான் கண்டிப்பா முயற்சி செய்வேன். என்னால முடியும். முடிஞ்சுச்சுன்னா நான் கண்டிப்பா செய்வேன். அ கடவுள் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல 5 விளக்கு ஏத்துறோம் இல்லையா? அது எதுக்காக ஏத்துறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்துற அந்த 5 விளக்கு, அதாவது பஞ்சபூதங்கள உள்ளடக்கியது தான் 5. ஸோ அந்த பஞ்சபூதங்களையும் நம்ம வணங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே வந்து ஒரு நேர்மறையாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா, இந்த நேரத்துல தான் எல்லாருடைய கதிர்வீச்சுகளும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா, அது ஈஸியா போய் கொண்டு சேர்த்துரும். பிரபஞ்சத்துக்கிட்டயே கொண்டு போய் சேர்த்துரும். நாம வந்து அ மத்த நேரத்துல வழிபடுறத காட்டிலும், இந்த நேரத்துல வழிபடும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா, பவர் அவ்வளவே அதிகமா இருக்கும். அதாவது டைரக்ட்டா கடவுள்கிட்டயே போய் சொல்ற மாதிரி, பக்கத்துல இருந்து சொல்ற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு கதிர்வீச்சு அவ்ளோ ஸ்பீடா வேலை செய்யும். ஸோ, அதனால தான் இந்த நேரத்துல வந்து நெறைய பேரு வந்து பூஜை பண்றாங்க. அதனால சக்சஸும் அடையறாங்க. ஸோ, எனக்கு தெரிஞ்சத தான் நான் வந்து உங்களோட சொல்றேன். நான் என்ன ஃபீல் பண்ணிட்டுருக்கேன், இந்த 6 நாளா நான் எப்படி என் மனசுல என்னென்ன ஃபீலிங்ஸ் வருது, என்ன தோணுது அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால வந்து நான் ரொம்ப பேசி உங்கள அறுக்கிற மாரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, ப்ளீஸ் தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்க. நான் ஏதாவது பேசுனதுல உங்களுக்கு தப்பா தெரிஞ்சது அப்படின்னா, ப்ளீஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நெறைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நெறைய கமெண்ட் பண்ணுவாங்க. அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். எனக்கும் நெறைய பேர் கமெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஸோ நெறைய பேர் வந்து ஷார்ட்ஸ் போடும்போது பார்க்குறீங்க, லைக் பண்றீங்க. ஆனா கமெண்ட்ஸ்லாம் யாரோ 1, 2 பேர் தான் பண்றாங்க. அதுவே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் சொல்லுங்க. அத நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இல்ல எதனாவது அப்டேட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அதையும் சொல்லுங்க. நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. நெறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.